விஜய் அவர்கள் முதலாக அது கட்சி தொடங்கி முதல் பரப்புரை பயணம் திருச்சியில கடந்த ஆண்டு தொடங்கினார். அந்த முதல் பரப்புரை எங்க தொடங்கப்பட்டுச்சுன்னா திருச்சி கிழக்குல. அந்த திருச்சி கிழக்குல ஏன் தொடங்கினாரு அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கே ஒரு காணொலியை சாட்டில் வெளியிட்டு இருந்தோம். அன்றே கணித்த சாட்டை அப்படின்னு சொல்லி போய் நீங்க தேடி பார்க்கலாம். அன்றைக்கே திருச்சி கிழக்கில் தான் விஜய் அவர்கள் போட்டி போடுவாரு. ஏன் திருச்சி கிழக்கு போட்டி போடுவாரு அப்படிங்கிற காரணத்தையும் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இல்ல திருச்சி மற்றும் பெரம்பூர்ல போட்டி போட போறாரு. சென்னையில 2 தொகுதியில நாங்க விஜய் தன் கட்சியை சமூக நீதி கட்சியா காட்டுறாரு. விஜய் தன் கட்சியை மதசார்பற்ற சமூக நீதி கட்சியா காட்டுறாரு. விஜய் தன் கட்சியின் கொள்கை தலைவராக அம்பேத்கர், பெரியார் போன்றவர்களை காட்டுறார். சாதி ஒழிப்பை தன் கட்சியினுடைய கொள்கை முழக்கமாக முன்வைக்கிறார். ஆனா அவர் தேர்ந்தெடுக்கிற 2 தொகுதியுமே தான் சார்ந்திருக்கிற மதம் சார்ந்த தொகுதி. பெரம்பூர்ல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க, சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க என்று சொல்லப்படுது. அதே போல திருச்சி கிழக்கு தொகுதி தமிழ்நாட்டிலேயே கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகம். அதனாலதான் கிறிஸ்தவ அமைப்பை நடத்தக்கூடிய இனிகோ ஆரோகராஜ் அவர்களை திமுக நிப்பாட்டுது. இப்ப திமுக மதம் பார்த்து சாதி பார்த்து நிப்பாட்டுது அப்படின்னு சொல்லி திமுக சரியில்லைன்னு சொல்றோம். அதையத்தான் விஜயும் செய்வார்னா அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கு என்ன மாற்று?